श्रीमद् गोविंद रामानुजा शरणौ शरणं प्रपद्ये श्रीमदे கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 5வது நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். கடந்த 4 பாசரங்கள் மூலமாக பகவானுடைய 5 நிலைகளிலே 4 நிலைகளிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காண்பித்து கொடுத்தார். பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அச்சாவதாரம் என்ற நிலையிலே வருகிற போது அந்தர்யாமித்துவம் வரைக்கும் காண்பித்து கொடுத்தார். இன்று அச்சாவதார நிலையில் இருக்க பெருமாளை காண்பித்து கொடுத்து, இவர்தான் நாம் கண்டு பற்றுவதற்கு எளிமையாக இருக்கக்கூடியவர், அதனால இவரிடத்திலே நாம் சரணாகதி செய்தால் பரமபதத்திலே இருக்கிற பெருமாளிடம் சரணாகதி செய்ததுக்கு சமமாக இருக்கும் என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறார். கடந்த 4 பாசனங்கள் மூலமாக இந்த திருப்பாவை நோன்பினுடைய சிறப்பு என்ன, இதை நாம் மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு என்ன, இந்த உலகத்துக்கு என்ன, இதில் யார் யார் ஈடுபடலாம், ஈடுபட்டவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று இதனுடைய மேன்மை அனைத்தையும் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் காண்பித்து கொடுத்து விட்டார். இதை சொல்லுகிற போது அந்த கோஷ்டியிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ ஆண்டாள் நாச்சியார் சொன்னதிலிருந்து பார்க்கிற போது இந்த திருப்பாவை நோன்பு என்பது மிக உயர்ந்ததான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை ஞான குறைவான நம்மை போன்ற சாமானிய சிறு குழந்தைகள் மேற்கொண்டால் இது பூர்ணமாகுமா, பூர்த்தி அடையுமா, இதற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டு இடையிலே நின்று போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு அவங்க ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஞானிகள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயங்களே இடையிலே தடைபட்டு போகிறது. நாம் அந்த அளவுக்கு தகுதி இல்லாத நிலையில இருப்பதனால இந்த காரியத்திற்கு இடையூறு ஏற்படுமா அப்படிங்கிற போது ஏன் இவ்வாறு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அயோத்தியில மன்னனாக இருந்தவர், கர்மயோகத்திலே நிலை நின்ற தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அப்படி முடிசூட்டிய அந்த நிகழ்வுக்கு நாள் குறித்தது யார் என்று பார்க்கிற போது ராஜரிஷியாக இருந்த விஸ்வாமித்திரரை பிரம்மரிஷியாக அங்கீகரித்த வசிஷ்டர் அதற்கு தேதி குறிக்கிறார். பட்டம் சூட்ட போகிறது யாருக்கு? ஸ்ரீமன் நாராயணன் அவதாரமாக வந்திருக்கக்கூடிய ராமனுக்கு. அந்த அயோத்தியிலே வாழ்ந்தவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா எல்லாமே நேர்மையானவர்கள். நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர் என்று சொல்வதை போல நேர்மையான உண்மையான வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து அவர்கள் இதற்கு மங்களாசாசனம் செய்தார்கள். ஓ, ராமன் மன்னனாக போகிறார் நமக்கு என்று எல்லோரும் அதை மங்களாசாசனம் செய்தார்கள். இப்படியெல்லாம் நல்லவர்களாக, ஞானம் மிக்கவர்களாக, சக்தி மிக்கவர்களாக இருந்து தேர்ந்தெடுத்த ஒரு காரியமே நடைபெறாமல் போய்விட்டது. நம்மை போன்ற சிறு பிள்ளைகள் இவ்வளோ பெரிய விஷயத்தை கையில் எடுக்கிறோமே, இது நிறைவாக போய் சேருமா என்று பார்க்கிற போது அப்போ கேட்குறாங்க, இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏன் வருது? அங்கே நின்று இருக்கலாம், நமக்கே நிற்க போகுதுன்னா, அவர்களெல்லாம் மகா புண்ணியசாலிகளாக இருந்து முடிவு செய்த விஷயத்துக்கு இடையூறு ஏற்பட்டு விட்டது. நாம் நிறைய கர்ம வினைகளை செய்திருக்கிறோமே, நம்மிடத்திலே பாவங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த பாவங்கள் நம்மிடம் இருக்கிற நிலையிலேயே நாம் இந்த திருப்பாவை நோன்பில் ஈடுபட்டால் இந்த காரியம் தடைபட்டுத்தானே போகும் என்று கேட்கிறார். அப்போ அதில் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு கோஷ்டியில் இன்னொரு பெண் சொல்றாங்க, நம்மிடம் இருக்கிற பாவங்களை கழித்து விட்டுத்தான் இந்த திருப்பாவை நோன்பிலே ஈடுபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒருவனுக்கு அதிகமான பித்தத்தினாலே தலை சுற்றல் ஏற்படுகிறது. தலை சுற்றல் ஏற்பட்டதனாலே அதிகமாக வாந்தி எடுத்து விடுகிறார். எந்த ஆகாரத்தையும் உண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இப்போ அவர்னால அந்த பித்த நோயிலிருந்து வெளியே வரவும் முடியல, ஆகாரமும் சாப்பிட முடியல, பலவீனமாகிறார். அவருக்கு என்ன செய்யலாம்? மருந்துங்கிறது உணவாகவும் இருக்க வேண்டும், மருந்தாகவும் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யறாங்க? நல்ல பாலை காய்ச்சி கொடுத்தா இந்த பால் உணவாகவும் இருக்கும், அவன் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை குறைத்து
ஒரு நிதானத்திற்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். அங்கே நான் பித்தத்தை குறைச்சிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன்னா அது நடக்காத விஷயம். அதை போல நம்மிடம் இருக்கிற பாவங்களை எல்லாம் கழித்து விட்டு பிறகு வந்துதான் இந்த திருப்பாவை நோன்பிலே சேர வேண்டும் என்று நினைத்தா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு நடக்காது. இந்த திருப்பாவை நோன்பில் ஈடுபட்டு விட்டால் இங்கே கலந்து கொண்டு இந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனங்களை சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொன்ன விதத்திலேயும் நம்ம ஆச்சாரியர்கள் சொன்ன விதத்திலேயும் நாம் இதில் ஈடுபட்டு கொண்டே வந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் தன்னை போல போய்விடும். அதனால பாவத்தை கழித்து தான் நம்ம இங்கே வரணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா நமக்கே சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், நம்ம உணவு சுத்தம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே நினைக்கிற போது அதையெல்லாம் நாம் நினைக்க வேண்டியதில்லை. நாம் இங்கே கலந்து கொண்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் தன்னை போல விலகிவிடும். அதற்குத்தான் இந்த திருப்பாவை நோன்பிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம். ஏன்னா இங்க நம்ம சரணமடைந்து விடுகிறோம். பகவானை பூர்ணமாக சரணமடைந்து நீதான் எங்களை காக்க வேண்டும் என்று நிற்கிற போது பொறுப்பு யாருடையதாகி விடுகிறதுனா பகவானுடையதாகிறது. நம்மை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நாம் சரணமடைந்த பிறகு அவரிடம் போய் சேர்கிறது. அந்த சரணம்னு சொன்ன சொல் யாருடையது? நம்மளுடைய. நீயே எங்களுக்கு தஞ்சம், உன் திருவடிகளே தஞ்சம் என்று வந்துடும். அப்படி சொன்ன பிறகு பகவான் என்ன நினைக்கிறாரா, தன்னுடைய வார்த்தை பொய்யானாலும் ஆகலாம், நம்ம அடியவர்களுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்ற ஒரு கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர் பரமாத்மா. அவர் போய் இந்த முன்னால சொன்னமே இவங்களெல்லாம் நியமித்த அந்த நாளிலே பட்டம் சூடியிருந்தால் வனத்திலே இருந்த சுக்ரீவனுக்கும் இலங்கையிலே இருந்த விபீஷணாழ்வாருக்கும் பட்டம் சூட்ட முடியாது. இவர்கள் இருவருக்கும் பட்டம் சூட்டுவதற்காக என்ன செய்கிறார்னா, தன்னுடைய பட்டம் சூட்டு நிகழ்ச்சியை தவிர்த்து விட்டு காட்டிற்குள்ளே சென்று பிராட்டியை பிரிந்து அவர்கள் இருவருக்கும் பட்டம் சூட்டி வைக்கிறார். அப்ப அவர்களுடைய நன்மைக்காக தன்னுடைய நன்மையை விட்டு கொடுத்து செல்லக்கூடியவனாக இருக்கிறார். ஜெயத்ரதனை இந்த மாலைக்குள்ளே நான் கொல்லாவிட்டால் நான் தீயிலே குளித்து மாண்டு போவேன் என்று சபதம் செய்து விட்டார் அர்ஜுனன். ஜெயத்ரதனை கொண்டு போய் நிலவரையில் அடைத்து வைத்து விட்டார். இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் தர்மனே சொல்லாதீங்கன்றார். ஏன்னா நம்ம அந்த பக்கம் இருக்கிற 100 பேருக்கும் இந்த பக்கம் இருக்கிற 1000 பேருக்கும் கர்ணனை சேர்த்து ஒருவருக்கும் அந்த 106 பேருக்கும் ஒரே மைத்துனனாக இருக்கக்கூடியவன் நம் தங்கச்சியினுடைய கணவன், அவன் இருக்கணும், நம்ம தம்பி போனாலும் பரவாயில்லன்னு தர்மம் நினைக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கிற நிலையிலே அந்த ஜெயத்ரதனை வெளியே கொண்டு அர்ஜுனனாலே கொல்லப்பட வைப்பதற்கான காரியங்களை செய்து ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற சபதத்தை தன் வார்த்தையை பொய்யாக்கி சக்கராயுதத்தை எடுத்து சூரியனை மறைத்து இரவு வந்துவிட்டதாக சொல்லி ஒரு பொய்யை சொல்லி கூட ஜெயத்ரதனை வெளியே வர சொல்லி அர்ஜுனனுடைய வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்கிறார். அந்த இடத்துல இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னையே பீஷ்மர் சொல்றார், கண்ணா நீ யுத்தத்துல கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்ற, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்ற, உன்னைய ஒரு நாளாவது இந்த யுத்தத்துல நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பாருன்னு சொன்னார். மிகப்பெரிய ஞானி பீஷ்மர், கர்மயோகத்திலே நிலை நின்றவர். அவருடைய வார்த்தை பொய்யாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் செய்த சபதம் பொய்யானாலும் பரவாயில்லன்னு ஒரு நாள் அந்த ஆயுதத்தை எடுத்தார். அப்படி தன்னை சரணமடைந்தவருடைய வார்த்தையை நிரூபிக்க வேண்டிய, அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது என்றால் நமக்கு பெருமாளிடத்திலே இருக்கிறது. அதனால இந்த நோன்பிலே நாங்கள் ஈடுபடுகிறோம், இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று நான் சொல்லிவிட்டாலே போதும், அவர் நமக்கான காரியங்களை முதலிலே செய்து கொடுப்பார் என்று பேசினார். இந்த அடிப்படையில தான் முதலிலே பரமபதத்தில் இருக்கிற நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயணனை பற்றி சொல்லி, அங்கே இருந்தால் நம்மை ரட்சிக்க முடியாது என்பதற்காக அவதாரங்களை செய்வதற்கு திருப்பார்கடலிலே சாய்ந்தருளி இருந்தானே பரமன் அடிபாடி என்று திருப்பார்கடல் விஷயத்தை சொல்லி, அதற்கடுத்தாற் போல 3வது பாசுரத்திலே அவன் அவதாரமாக இறங்கி ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று வாமனனாக திருவிக்கிரமனாக உலகை அளந்த அந்த விருத்தாந்தத்தை சொல்லி, கடந்த பாசுரத்திலே ராமனாக சரமழை பெய்தினர், அவனுடைய வில்லிலே இருந்து அன்புகள் மழை போல பெய்து அசுரர்களை எல்லாம் அழித்தது என்று அந்த சிறப்பை சொல்லி, இந்த பாசுரத்திலே நம்மை ரட்சிப்பதற்காக சத்திரிய குலத்திலே பிறந்த ராமனை விட அதை விட தாழ்ந்த குலமான ஆயர் குலத்திலே பிறந்து நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக இந்த திருவாய்ப்பாடியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறானே, அதுவும் எப்படி இருக்கிறான்? நம்ம அவரை தொடலாம், அவரை அடிக்கலாம், அவர் முதுகு மேல நம்ம ஏறலாம்,
நம்ம முதுகு மேல அவர் ஏறலாங்கிற அளவுக்கு எளிமையாக வந்து இங்கே இருக்கிறாரே, அது என்ன ஒரு மாயமாக இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பாசுரத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய பாசுரத்திலே நாம் பகவானை சரணமடைகிற போது எவ்வாறு மனதையும் செயலையும் சொல்லையும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றித்தான் பிரதானமாக சொல்லுகிறார். அது யாரிடத்திலே நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிற போதுனா, மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய வெறுநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஒரு அறிமுகத்துக்கு யாருங்கிறதுக்கு இத்தனை விஷயம் கொடுக்குறார். ஆனா இத்தனை விஷயம் கொடுத்தாலும் ஒரு இடத்துல கூட கண்ணான்னு சொல்லலை, கிருஷ்ணான்னு சொல்லலை. ஏன்னா பயம். ஏன்னா கண்ணன் பிறப்பதற்கு முன்னையே ஆபத்தோட பிறந்தவர், கம்சனால கொல்லப்படுவார்ங்கிற எதிர்பார்ப்போட பிறந்தவர் இல்லையா. நம்ம கண்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டா கம்சனுடைய தொடர்புடைய யாருக்காவதோ கம்சனுக்கோ கண்ணன் இங்கே இருக்கிறான் என்று தெரிந்து விடுமே. அதனாலே ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுடைய மறைமுக பெயராக இங்கே சொல்லி, அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம் என்ன செய்யணும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம். அவன் இந்த ஆரம்பத்தில் அந்த கோஷ்டியில் ஒரு பெண் கேட்டாங்க இல்லையா, நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் கழிக்காமல் நாம் எவ்வாறு இப்படி ஈடுபடுவது என்று. அதற்குண்டான நிலையை இங்கே சொல்லுகிறார். எடுத்ததுமே என்ன சொல்றாங்க? மாயனை. அவன் பெரிய மாயனாக இருக்கிறான். பரமபதம் தான் அவன் இருக்கக்கூடிய இடம். ஆனா அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை, அந்த மேன்மையை நாம் மனதாலும் நினைத்தாலும் அளவிட்டு விட முடியாது. வார்த்தைகளால எவ்வளவு சொன்னாலும் அவனுடைய மேன்மையை சொல்லி முடிக்க முடியாது. வாக்கும் மனசும் போதாது அவனுடைய பெருமைகளை பற்றி நாம் சொல்வதற்கு. ஏன்னா பகவானை நான் உண்மையிலேயே அறிந்து விட்டேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பகவானை அறியாதவர்கள். எவ்வளவோ நாளா போறேன், என் வாழ்க்கை பூரா கோஷ்டிக்கு போறேன், வியாக்கியானம் கேட்கிறேன், பாசுரம் பாடுறேன், ஆனா என்னால பகவானை பற்றி, அவனுடைய குணங்களை பற்றி, அவனுடைய மேன்மையை பற்றி, அவன் நமக்கு நம்மோடு இறங்கி பழகக்கூடிய சௌசீலிய சௌலபிய குணங்களை பற்றி என்னால் முழுமையாகவே அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒருத்தர் சொல்லுகிறார் என்றால் அவர்தான் உண்மையிலேயே பகவானை அறிந்தவர். பெருமாளை பத்தின விஷயம் பூரா எனக்கு தெரியும், அவருடைய விஷயம் பூரா எனக்கு தெரியும், அவர் என்னென்ன செய்வார் எனக்கு தெரியும்னு நம்மாலே அவன் அளவிடப்பட்டு விட்டால் நாம் அவருக்கு மேலே அர்த்தம். அளவிடவே முடியாமல் இருக்கிறான் பெருமாள் என்று நினைக்கிற போதுதான் அவன் பரமாத்மா என்கிற அந்த நிலை உறுதிப்படுகிறது. அதனால அறியாதவன் எவனோ அவனே அறிந்தவன். அறிந்தவன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் பகவானை அறியாதவன். அப்படிப்பட்ட மாயனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் சொல்றாங்க மாயனை. இந்த மாயன் என்ன செய்கிறான்? இவ்வளவெல்லாம் வேதத்தாலையும் கண்டு அறிய முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய பரமாத்மா, அவனுடைய உயர்வு என்ன, குணங்கள் எத்தனை, அவதாரங்கள் எத்தனை என்று யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய பரமாத்மா, அவ்வளவு எளிதாக யாரும் பரமபதத்துக்குள்ளே நுழைந்து விட முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய பரமாத்மா, நம்மை போன்ற எளியவர்களை அடியவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணனாக அவதாரம் செய்து, அதுவும் ஒரு சிறைச்சாலையிலே பிறந்து அங்கே ஆபத்திலே இருந்து வெளியே வந்து திருவாய்ப்பாடியிலே வளர்ந்து நம்மை போன்ற சாமானியர்கள் தொட்டு அடிக்க விளையாடும்படி எளிமையாக இருக்கிறானே, இது என்ன மாயமோங்கிற. அப்ப எந்த நிலையிலே அவர் நின்றாலும் சரி, அவர் உயர்ந்து நின்றாலும் சரி, திருப்பார்கடலிலே இருந்தாலும் சரி, இங்கே அவதாரம் செய்து வந்தாலும் சரி, முழுமையாக அவனை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத நிலையிலே இருப்பதனால தான் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார்? மாயனை என்று சொல்றார். அவர் யாரு? நித்திய சூரியலுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். தேவர்களாலே கூட எளிமையாக அணுக முடியாத நிலையில இருப்பவர், நம்மை ரட்சிப்பதற்காக இங்கே பிறந்து நமக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அது நம்மை விட ஞான குறைவாக இருக்கக்கூடிய பசுக்களும் அதை விட ஞான குறைவாக இருக்கிற கண்டுகளுக்கும் கையாளாக நிற்கிறார், அதை பராமரிக்கிறார். இந்த அளவுக்கு மாயனாக இருக்கிறானே என்று சொல்லி அவனுடைய மேன்மையை நமக்கு இங்கே உணர்த்தி, அப்படிப்பட்ட மாயன் இப்போது இங்கே எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிற போது மண்ணு வடமதுரையிலே மன்னி கிடக்கிறான்.
மண்ணு என்பது மன்னி கிடப்பது, பொதிந்து கிடப்பது. வடமதுரைக்கும் மதுராபுரிக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் அதிகம் என்று சொல்லுகிறார். வாமனாவதாரம் எடுத்து மாபலியிடம் இதையெல்லாம் பெற்றுவிட்டு இந்த வடமதிலே இருந்து பலகாலமாக எம்பெருமான் தவம் செய்தார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பூமி அது. அதற்கு பிறகு லவணாசுரனை கொன்றுவிட்டு நமக்கு அங்கே சத்ருக்கணன் நீண்ட காலம் அங்கே இருந்து ஆட்சி செய்த ஒரு சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட இடத்திலேதான் இவன் கண்ணனாக வந்து பிறக்கிறான் இந்த மதுராபுரியிலே. அப்போ அந்த மதுராபுரிக்கும் பகவானுடைய சம்பந்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதனாலே மண்ணு வடமதுரை அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி அவன் வந்து பிறந்ததுனாலே பெரிய புண்ணிய பூமியான்னா, உலகத்தையே காத்து ரசிக்கக்கூடிய பரமாத்மா எங்கே அவதாரம் செய்து இருந்தானோ அந்த இடம் நம்மிடம் இருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதான் நமக்கு. அதனாலதான் மண்ணு வடமதுரை மைந்தனை, அப்படி பகவத் சம்பந்தம் நிறைந்த இடத்திலே இருக்கக்கூடிய மைந்தனாக இருக்கிறான். மைந்தன் என்று சொல்ல என்ன ஆகும்னா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கணும். அப்படி ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கணும்னா அவன் வந்து இங்கே பிறக்க வேண்டும். நமக்கெல்லாம் பிறக்க 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 கர்மங்கள் கூடுகிறது, நம்ம ஆத்மாவுடைய தேஜஸ் குறைகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம என்ன கேட்கிறோம், மீண்டும் பிறக்காத ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிடணும், பரமபதத்துக்கு போயிடணும். அப்பதான் நாங்கள் எங்களுடைய உண்மையான நிலையை அடைந்ததாக இருக்கும் என்று நாமெல்லாம் நினைக்கிற போது, இவர் என்ன செய்கிறார், இங்கே வந்து பிறக்கிறார் நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக. அப்படி இங்க வந்து பிறந்தா அவருக்கு அந்த தேஜஸ் எல்லாம் குறையாதா, கர்ம வினைகள் அவரை ஒட்டாதான்னா ஒட்டாது. ஏன்னா நாமெல்லாம் பிறப்பெடுப்பதற்கு கர்மத்தினாலே, நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மங்களை கழிப்பதற்காகத்தான் இங்கே வந்து பிறந்திருக்கிறோம். அவர் எதற்காக வந்து பிறக்கிறார், இச்சையினாலே வந்து பிறக்கிறார். அவராக விரும்பி இந்த அடியவர்களை, இந்த ஆத்மாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று இச்சையினாலே வந்து பிறப்பதனாலே அவருக்கு ஒரு விதமான தோஷங்களும் இல்லை. அப்படி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அப்படி மைந்தனாக பிறந்து எப்போது அங்கீகாரம் ஆகிறான்னா, தாய் தகப்பனுடைய சொல்லை யார் கேட்டு நடக்கிறானோ அவன் தான் பிள்ளை. பிள்ளையாக பிறந்தவர்கள் எல்லாம் பிள்ளை இல்லை. தாயோடைய சொல்லையும் தந்தையோட சொல்லையும் யார் கேட்கிறானோ அவன்தான் பிள்ளை. இவர் பிறக்கும் போதே என்ன செய்கிறார், தாய் தகப்பனுக்கு இருந்த விலங்கை அறுக்கிறார், அவர்களுக்கு முதல்ல விடுதலை கொடுக்கிறார். அப்போ சதுர்புஜங்களோடு பிறக்கிறார். வசுதேவர் பார்த்தார், இருக்கிற தொந்தரவு பத்தாதுன்னு நீ வேற இப்படி சதுர்புஜமா பிறந்தா அவன் கம்சன் கொன்னுருவானே, தயவு செய்து 2 கைகளை மறைச்சுக்கும். சாதாரண குழந்தை போல 2 கைகளோட இருக்குன்னு சொன்ன நிமிஷத்திலே கேட்டு 2 கைகளை மறைத்து கொண்டார். அப்படி அவன் மைந்தனாக இங்கே வந்து அங்கீகாரம் ஆகிறான். அப்படிப்பட்ட வாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, அப்படிப்பட்டவன் அந்த எங்கே இருக்கிறான்னா யமுனை நதி கரையிலே இருக்கிறான். அந்த யமுனை நதி எப்படிப்பட்ட சிறப்பு சொல்றான்னா, நீர் யமுனை, நீர் யமுனை, பெருநீர் யமுனை, தூய பெருநீர் யமுனைங்கிற யமுனையே சிறப்பு, அந்த நீரும் சிறப்பு, அதுல பெருநீராக இருக்கிறது, தூய பெருநீராக இருக்கிறது. ஏன் இந்த தூய்மையை சேர்க்கிறார் என்று பார்க்கிற போது, கண்ணன் இங்கே மதுராவிலே பிறந்து கம்சனுடைய ஆபத்திலே இருந்து விலகி வளர வேண்டும் என்பதற்காக வசுதேவர் அங்கே இருந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணனை தன் தலையிலே தாங்கி கொண்டு ஆயர்பாடிக்கு போகிறார். அப்படி போகிற போது இடையில யமுனை நதி குறுக்கிடுகிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவனாலே அதை கடக்க முடியாத நிலை இருக்கிற போது தயங்கி நிற்கிறார். இதை நாம் எவ்வாறு கடக்க போகிறோம், விடுவதற்குள்ளாக கொண்டு போய் கண்ணனை அங்கே சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது, அந்த கண்ணன் இந்த மதுராவிலிருந்து ஆயர்பாடிக்கு போவதற்காக வணங்கி வழிவிட்டது. அப்படி பகவானுக்கான கைங்கரியம் செய்ததுனாலே மற்ற நதிகளை விட யமுனை நதி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதை மாதிரி யாரும் செய்யலையான்னு ராவணன் கவர்ந்து செல்கிற போது கோதாவரி கிட்ட சரணம் பண்ணிடுறாங்க சீதா. என்னை எப்படி ராவணன் தூக்கிட்டு போறான், எப்படியாவது எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடு ராமன்ட்டேன்னு சொன்னா அது பயந்துக்கிட்டு சொல்லலை. எங்கேயோ இருக்கிற ராவணனுக்கு பயந்தது கோதாவரி, அருகிலே இருந்து கம்சனுக்கு பயப்படவில்லை யமுனை. இது ஒரு சிறப்பு. அதனால தூய பெருநீர்னு சொல்றோம். அதற்கு மேலே கண்ணன் அங்கே வாழுகிற காலத்தில் தினந்தோறும் அந்த நதியிலே இறங்கி நீராடினார்.
அவனுடைய சிறிபாத தீர்த்தத்துக்கே எவ்வளவு சிறப்புன்னு நம்ம சொல்லும்போது, பாதத்தை தொட்ட தீர்த்தத்துக்கே எவ்வளவு சிறப்புன்னு நம்ம அதை தீர்த்தமாக ஏற்றுக்கொள்வோம். அவனே முழுமையாக முழுகி நீராடுகிறான். அவனோடு அங்கே இருக்கிற அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து நீராடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் தண்ணீரை மேலே ஊற்றி விளையாடுகிறார்கள். குளிக்கும் போது அந்த நீரை எடுத்து தன் வாயில வைத்து கொப்பளித்து மீண்டும் அந்த நீரிலே விடுகிறார். அப்ப பகவானுடைய திருவாயிலேயே பட்டு வெளியிலே வந்த தீர்த்தமாக இருப்பதனால அது தூய பெருநீர் என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனை, அப்படி கம்சனுக்கு பயப்படாமல் கண்ணனுக்கு சகலவிதமான கைங்கரியங்களும் செய்ததுனால அது யமுனை துறைவன், அந்த யமுனை நதி சிறப்படைகிறது என்று சொல்லுகிறார். பெருநீர் ஒருத்தருடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு ஊரும் பேரும் ஆறும் வேணும். இப்போ ஆயர்பாடியை சொல்லியாச்சு, மாயனை சொல்லியாச்சு, யமுனை துறைவன் சொல்லியாச்சு. ஏன்னா இங்கே மாத்திரம்தான் அந்த சிறப்புன்னு இல்லை. நாம் பரமபதத்துக்கு போனாலும் போகிற போது அதற்கு முன்னே விரஜைங்கிற நதியில் இறங்கி நீராடி விட்டுத்தான் நான் இங்கே பகவான்கிட்ட சேரக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால அந்த தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படிங்கிறது. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் அது வரைக்கும் வெளியில் அறியப்படாத ஒரு குலமாக இருந்தது. அவர்களுக்கு வேலை என்ன? மலையடி வாரத்தில் வாழ்வாங்க, தன்னிடம் இருக்கிற பசுக்களை அங்கேயே மேய்ச்சிக்கிடுவாங்க, அந்த பாலை கறந்து பாலாக்கி நெய்யாக்கி தயிராக்கி அதை விற்றுக்கொள்வார். இதுதான் அவனுக்கு வேலை. அவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, தலைக்கு குளிச்சா உடம்புக்கு குளிக்க தெரியாது, உடம்புக்கு குளிச்சா தலைக்கு குளிக்க தெரியாது, எத்தனை பசுக்களை மேய்த்தேன்னா கணக்கு சொல்ல தெரியாது. அந்த நிலையில இருக்கக்கூடிய குலத்திலே அவர்களுக்கெல்லாம் அந்த இருளை நீக்கக்கூடிய விளக்காக வந்து அங்கே பிறந்தான் என்று சொல்லுகிறார். தான் சொல்றாங்க ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இங்க ஏன் அணிவிளக்குன்னு சொல்றதுக்கு முன்னே பிறக்கும்னு சொல்லியிருக்கணும். ஆனா தோன்றும் என்கையினாலே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். கர்மத்தினாலே வந்து பிறந்தால்தான் பிறப்பு. இச்சையினாலே வந்து இங்கே பிறக்கக்கூடிய பிறப்பு, அது இங்கே தோன்றுதல். பகவான் இங்கே அவதரித்தார். ராம ஜென்ம பூமின்னு சொல்றோம். கண்ணன் பிறந்த பூமின்றதோட அது ஜென்ம பூமின்னு தான் சொல்றோம் இன்னைக்கு. அதனாலதான் அங்கே பலவிதமான இடையூறுகள் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது. அப்படி ஆயர்களத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படி பிறந்ததுனாலே அந்த குலத்துக்கெல்லாம் ஒரு விளக்காக நின்றான். அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவனாக, நன்மையை கொடுக்கக்கூடியவனாக இங்கே வந்து பிறந்தான். அதனாலதான் சொல்றாங்க, உலகங்களாகிய தாமரைகளை மலரச் செய்வதற்காக அச்சுதனான பெரிய சூரியனான் பரமாத்மா தேவகியினுடைய வயிற்றிலே ஆவிர் பவித்தான். பிறந்தான்னு உலகத்துக்கு நிரூபிக்கணும். அப்போ ஒரு கர்ப்பவாசத்துல இருக்கணும். அதே நேரத்தில் அவர் வந்து கர்மத்தினாலே பிறக்கல என்பதும் நமக்கு தெரியணும். அதற்காகத்தான் இங்க என்ன சொல்றாரு, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. பகவானுக்குமே குணங்கள் எங்கே வெளிப்படுகிறதுனா, பரமபதத்தில் இருந்தா அங்கே எந்த குணங்களையும் அவர் வெளிப்படுத்த முடியாது. அந்த குணங்கள் எல்லாம் பகலில் இட்ட விளக்காக இருக்கிறது. இங்கே வந்து பிறக்க பிறக்க பிறக்கத்தான் அவருடைய குணங்கள் வெளிப்படுகிறது. நம்மளை ரட்சிக்கக்கூடிய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கும் ஒரு பிறப்பெடுத்து வந்தால்தான் இங்கே அவருடைய குணங்களும் மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்ற. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொல்ற. அதற்கடுத்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. சில பிள்ளைகளை பெற்றுட்டா தாய்க்கு ஊர்ல இப்படி ஒரு பிள்ளையை பெற்றாலேன்னு வரும். சில பிள்ளைகளை பெற்றால் இப்படிப்பட்ட பிள்ளையை இந்த தாய் பெற்றாலே என்கிற பேர் வரும். வயிற்றுக்கு பட்டம் கட்டுவது. ராமனை பெற்றதுனாலே கௌசல்யாவுக்கு சிறப்பு. கௌசல்யா சுப்ரஜான்னு இப்படிப்பட்ட புண்ணியவானை நீ பெற்றெடுத்தாயே என்று ஒரு பெரிய சிறப்பை பெற்றுக் கொடுத்தார். கண்ணனை பெற்ற மாத்திரத்தில் யசோதைக்கு நமக்கு இங்கே 2 விதமான பேரும் வந்தது. வேன் பேயாக பிள்ளையை பெற்றாலேன்னு சொன்னாங்க. தவிர அவனுடைய குறும்புத்தனத்தை பொறுக்க முடியாமல் இப்படி ஒரு பிள்ளையை பெறலாமான்னு இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் பின்ன எப்படியாச்சு, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றாலே இதற்கு என்ன பாக்கியம் செய்தார்களோ, அதை என்ன நோன்பு நோற்றார்களோ இவளை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன் பெற்ற தாயினுடைய வயிற்றுக்கு பட்டம் கட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதான் தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்ற. இங்க சொல்லும் போது ஏன் தாமோதரன் சொல்லணும்?
நேற்றைய பாசரத்திலே பற்பனாபன் சொன்னான்னு பார்த்தோம். பற்பனாபன் சொல்லும்போது பிரம்மாவை படைத்தவன் பரமாத்மா, பிரம்மா பகவானுடைய பிள்ளை என்பதை உணர்த்துவதற்காக நமக்கு அங்கே சொன்னார். இங்கே தாமோதரனே என்று சொல்லுகிற போது அவன் நமக்கு கையாளாக இருக்கிறான். நாம் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறான். நம்ம சொல்ற பேச்செல்லாம் பெருமாள் கேட்பாராங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனா கேட்க வேண்டிய கட்டாயம் இங்கே ஏற்பட்டு இருக்கிறதுக்குன்னு அவர் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம பிறக்கிறோம், ஒரு சாமானியர்களாக இருக்கிறோம். அது வரைக்கும் பெருமாளுக்கு நமக்கும் பெருசா தொடர்பு இருக்கான்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் பெருமாளை சரணாகதி அடைந்து விட்டேன், என்னுடைய ஆத்மாவை முழுமையாக அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டேன்னு சொல்றதுக்கு அடையாளமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு ஆச்சாரியன் அடைகிறோம். அந்த ஆச்சாரியன் என்ன செய்யறாரு? நமக்கு சங்கு சக்கரங்களை பொறித்து விடுகிறார். அப்போ நாம் எங்கேயாவது போகும்போது நம்மிடம் கேட்காமலேயே நம்மளை பார்க்கிறவர்கள் இந்த சங்கு சக்கர அடையாளங்களையும் நெற்றிலே திருமணையும் பார்த்தா, ஓ இவர்கள் பகவானுடைய அடியவர்கள், நாராயணனே தஞ்சம் என்று இருக்கக்கூடியவர்கள் அவங்களா தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்மகிட்ட கேட்க வேண்டியதில்லை, நீங்க யாரை வணங்குறீங்கன்னு கேட்க வேண்டியதில்லை. அது எப்படி நமக்கு ஒரு அடையாளமாக நமக்கு இருக்கிறதோ அதே போல பகவானுக்கு ஒரு அடையாளம் இருக்கான். அவன் அடியவர்கள் சொல்லை தட்டாதவன், அடியவர்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவர் இடுப்பிலே தழும்பு இருக்கிறது. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டி போட்டாங்க. அப்படி கட்டி போடும்போது அதை இழுக்கிறேன்னு சேர்ந்து இழுத்ததுனால அந்த கயிறு அழுத்தி அழுத்தி அவனுடைய இடுப்பிலே ஒரு தழும்பு இருக்கிறதா இன்றைய வரைக்கும். அந்த தழும்புக்கு என்ன காரணம்? இதெல்லாம் சங்கு சக்கரங்கள் எல்லாம் எப்படி நாம் அவனுக்கு அடியவன் என்பதை காட்டுகிறதோ அதை போல அவன் இடுப்பிலே இருக்கக்கூடிய தழும்பு அவன் நமக்கு அடிமையாக இருக்கிறான், நாம சொல்வதையெல்லாம் கேட்டு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த தழும்பு இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்றாரு? தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை. கட்டி போட்டது மாத்திரம் இல்லை, பெரும்பாலும் அடிக்கக்கூடிய நிலைக்கு கூட அவன் அங்கே தயாராக இருந்தான் அப்படின்னு சிறப்ப சொல்றாங்க. அப்ப மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இவ்வளவு நமக்காக இறங்கி வரக்கூடியவனாக, நாம் சொல்வதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக, சர்வசக்தி படைத்தவனாக இருக்கக்கூடியவனாக அந்த பரமாத்மா இருக்கிறானே, அவனுக்கு நாம் என்ன செய்யணும்? அவர் அவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார், சக்தி படைந்தவராக இருக்கிறார். 1,00,000 ரூபாய்க்கு ஆபரணம் செஞ்சு கொண்டு போய் போட்டுட்டா அவர் நமக்கு அடிமை இல்லை. ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு துணி எடுத்து போய் கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம சொல்றதை மட்டும்தான் கேட்பாரான்னா கேட்க மாட்டார். அதுக்கெல்லாம் அவர் அருமில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லைன்னு அவர் கண்ணதாசன் சொன்னார். அது மாதிரி அவர் அதுக்கெல்லாம் மயங்கிறவர் இல்லை. உண்மையான பக்தியும் தூயதான சரணாகதியை மட்டும்தான் அவர் ஏற்கிறார். மற்ற தேவதாந்தரங்களை கூட ஏமாத்திடலாம். அதுக்கு தான் மற்ற தேவதாந்தரங்களுக்கெல்லாம் பரிகாரம் வச்சிருக்கிறாங்க. அவர் கோபமா இருக்காருன்னா இதை செய்யுங்க, இந்த வர்ணத்துல துணி கொடுங்க, இந்த தானியத்தை கொடுங்க, அவங்க சமாதானம் ஆகிடுவார். எந்த இடத்துலையும் சமாதானம் பண்ண முடியாதவர் யாரா இருக்கிறார்னா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். இவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. அப்ப அவர் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாரான்னா, ஏமாத்துறதுக்கு ஒரே வழி இருக்கு. அவரை நம்ம வசத்துல படுத்தணும்னா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பூர்ணமாக அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவரே பொறுப்பேற்றுக்கிறார். நம்ம இவரை சரணம் அடைஞ்சா நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், நம்ம 1,00,000 ரூபா மதிப்புக்கு சரணம் அடைஞ்சா, ஐயோ இப்படி சரணம் அடைஞ்சிட்டான்னு 1 கோடி ரூபா மதிப்புக்கு அவர் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். அதனால அவர்கிட்ட ஏமாற்றி காரியம் சாதிக்க முடியாது. பூர்ணமா சரணம் அடைந்து விட்டோம்னா நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவரே செய்து கொடுப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தூயோமாய் வந்து நாம்ங்கிற அவனிடத்துல தூயமாய் வந்து, தூயம்னா சொன்னோம் நம்ம என்ன சொல்றோம்? நாங்க ரொம்ப தூய்மையா இருக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், நல்ல தண்ணியில நல்ல வாசனாதி திரவியங்களை போட்டு குளித்து நல்ல துவைத்த சுகாதாரமான சுத்தமான ஆடைகளை அணிந்து நம்ம வந்திருக்கிறோமே, இந்த தூய்மை போதுமான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் புற தூய்மை. அகத்தூய்மையோடு வர வேண்டும். அகத்தூய்மைன்னு என்ன? அவன் ஒருவனே பரமாத்மா, அவனே நம்மளை எல்லா இடத்திலையும் ரட்சிக்கக்கூடியவன். இந்த ஆத்மா அவனுடைய சொத்து, இது அவனிடத்திலே நாம் சேர்க்க வேண்டும் என்ற நினைவுதான் தூய்மை. மனசுக்குள்ள இவரையும் ஒரு கும்பிட்டோம், இன்னொரு இடத்துலையும் ஒரு கும்பிடு போட்டுருவோம். நமக்கு யாராவது ஒருத்தர் காரியம் செஞ்சா கொடுத்தா சரின்னா இவர் என்ன சொல்வாரு?
யார் வேணா பார்க்கட்டும்பா, என்னை நம்பி வந்தா பார்க்குறேன். ஏன்னா மெய்யற்கே மெய்யனாகும் அகமே தொழுவார்க்கெல்லாம், பொய்யற்கே பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் சொல்லிட்டார். நம்ம அவரை ஏமாத்தணும் நினைச்சு அவர் நம்மளை ஏமாத்துவார். நம்ம அவர்கிட்ட பூர்ணமா சரணாகதி அடைஞ்சு அவர் நமக்கும் கீழே இறங்கி வரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இடத்துல அந்த உள்ள தூய்மையோடு வர வேண்டும். அந்த பகவத் சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட அந்த தூய்மையோடு வந்து சரணாகதி அடைய வேண்டும். அப்ப புற தூய்மை தேவையில்லையா? அப்படியெல்லாம் யாராவது சரணாகதி அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல வரும். விபீஷணன் சரணாகதி அடைய வருகிறார். இலங்கையிலிருந்து அவர் புறப்பட்டு வருகிற போது அகால நேரம், நடு நிசியிலே வர்றார். வருகிறதோ அசுரர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து வர்றார். அங்க நினைச்ச பதார்த்தங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. அங்க தூய்மை இல்லாத அந்த பகுதியிலிருந்து வந்தவர் ராமனை சரணாகதி அடைகிற போது அங்க சமுத்திரத்துல ஒரு முழுக்கு போட்டுட்டு பிறகு வந்துதான் சரணாகதி அடைஞ்சாருன்னு சொல்லியிருக்கா? இல்லை, எந்த நிலையிலே வந்தாரோ அப்படியே சரணாகதி அடைந்தார். அந்த சரணாகதியை அப்படியே ஏற்றுக்கொண்டார் ராமன். அதற்கடுத்து அர்ஜுனன் சரணாகதி அடைகிறான். அத்தனை வருஷம் கூட இருந்தான். தன்னுடைய அத்தை மகனாகவும் மைத்துனனாகவும் நினைத்தானே ஒழிய கண்ணன் பரமாத்மாங்கிற நினைவு அவனுக்கு அப்பெல்லாம் வரல. எங்க வந்து வருதுன்னா யுத்த காலத்துக்கு வந்த பிறகு அர்ஜுனா வில்லை எடு யுத்தம் செய்ன்னு சொல்லும் போதுதான் நினைப்பு வருது, அடாடா இவர் தான் பரமாத்மா. ஆனா பரமாத்மான்னு வந்ததுமே ஒரு முடிவுக்கு வந்தான், சரணாகதி அடைஞ்சிடணும். யுத்த காலம் கூட பார்க்கக்கூடாது. பல உயிர்களை பழிவாங்கக்கூடிய இடம், ரத்தமும் சதையுமாக நிறைய போகிற இடத்துல அந்த தூய்மை இல்லாத இடத்திலே அப்படியே சரணாகதி அடைந்தான். பூர்ணமாக சரணாகதி அடைந்ததுனால அங்கேயே அவனுக்கு உபதேசமும் செய்தார். விபீஷணாழ்வார் கூட உபதேசம் செய்தார். அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொல்லி இப்படியெல்லாம் இருக்கு, அதனால நீ தைரியமாக என் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நீ யுத்தத்தை செய் அர்ஜுனா என்று சொன்னார். அப்படித்தான் அவன் வந்து சரணாகதி அடைந்தான். இதெல்லாம் ஆண்களுக்கு. பெண்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள்லாம் அப்படி தூய்மை இல்லாத நேரத்தில், நாங்கள் மாதவிடாய் நேரத்தில் நாங்கள் சரணம் அடைய முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள், அது ஆத்மா சார்ந்த விஷயம் அல்ல. திரௌபதியை துரியோதனை இழுத்து வந்து துச்சாதன் மூலமாக சபையிலே வைத்து மானபங்கப்படுத்துகிற போது திரௌபதி இருந்த நிலைமை அது. நான் அப்போ கூட சொல்றாங்க துச்சாதனங்கிட்ட, நான் பெரியவங்க கண்ணு முன்னாடி வரக்கூடாத நிலையிலே இருக்கிறேன், ஒற்றை ஆடையோடு இருக்கிறேன், இந்த நிலையிலே நான் யார் கண்ணிலும் படக்கூடாதுன்னு சொல்லியும் கூட துச்சாதனன் கேட்கல. சபைக்கு இழுத்துக்கிட்டு வர்றாங்க. இழுத்துக்கு வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ ஒரு பெண்ணை அவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்துறாங்க. அந்த அம்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. குலகுரு, குலத்துக்கே தலைவனாக பீஷ்மர், எல்லாரிடமும் கேட்டு பார்த்தாங்க, கணவன்மார்கிட்ட கேட்டு பார்த்தாங்க, யாருமே காப்பாற்ற முடியல. தன்னைத்தானே காப்பாற்றிக்கலாம் முயற்சி பண்ணாங்க. அந்த துச்சாதனுடைய பலத்திற்கு முன்னாடியே திரௌபதியினுடைய பலவீனமாக போச்சு. அப்ப யாருமே நம்மளை ரசிக்க முடியல, நம்மளாலே நம்மளை காப்பாற்ற முடியலங்கிறப்பதான் அச்சுதா நிலையா கோவிந்தா புண்டரிகாச்சார் அச்சமாம் சரணாகதான்னு 2 கையை விட்டாங்க. புடவை சுரந்தது. அந்த சரணம் அடையும் போது கண்ணன், இல்லைங்கம்மா நீங்க கொஞ்சம் தூய்மை இல்லாத நிலையில இருக்கிறீங்க, ஒரு 3-4 நாள் போகட்டும், அதுக்கு பிறகு நான் அவங்களை வந்து ரட்சகம் பண்ணேன்னு சொன்னாரா? எந்த நிலையிலே சரணம் அடைந்தாரோ அதே நிலையிலே அப்போதே காப்பாற்றினார். அதான் பிரகலாதனுக்கு ஆபத்து வரும்போது அப்படியே வந்தார். அதனால பகவான்கிட்ட நாம சரணாகதி அடைகிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. அதுக்காக இல்லாத தூய்மையை நம்ம மேல ஏத்துக்கிற வேணாம், நம்ம கிட்ட இருக்கிற தூய்மையை குறைக்க வேணாம். நம்ம குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, நாளையிலிருந்து குளிக்காமலே இங்க வந்துடலாம் அப்படின்னு தவறா எடுத்துக்கிற கூடாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் நமக்கு எப்படி கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே சரணாகதி அடைந்து விட வேண்டும். ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம மனசு மாறிடும். ஏன்னா நம்ம மனசு ஒரு குறைஞ்ச ஒரு நிலையில்லாது. இன்னைக்கு பகவான்கிட்ட சரணமடையலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு போவோம், நாளைக்கு நல்ல நாள் சொல்றாங்கன்னா நாளைக்கு நமக்கு அந்த எண்ணம் வராது. ஏன்னா நம்ம பிறக்கிருதி நம்மளை கலக்கும். அதனால நாம தூயோமாய் வந்து வந்து நாம்கிற தூயோமாய் வந்து நாம்கிற போது இந்த வந்துங்கிற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்கிறது. காக்கக்கூடியவன் தான் நம்மிடத்துல வரணும். பகவான் காக்கக்கூடியவன். ஆனா இங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாரு? தூயோமாய் வந்து நாம அங்க வந்துட்டா அவர் ரொம்ப வைக்கப்படுவான். தண்டகாரண்யத்திலே போய் இருக்கிற போது ரிஷிகள் எல்லாம் தேகம் அங்கஹீனப்பட்டு கிடக்கிறாரு. ராவணாதிகளாலே அசுரர்களாலே பாதிக்கப்பட்டு தேகமெல்லாம் அங்கஹீனப்பட்டு ஒரு கை இல்லாமல், கால் இல்லாமல், காது இல்லாமல், மூக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அங்கே இருக்கிறார்கள்.
அவர்களெல்லாம் வந்து ராமன் இடத்திலே தன்னுடைய நிலையை சொல்லுகிறார்கள். நாங்க ஒரு யாகம் பண்ண முடியல, ஒரு தவம் பண்ண முடியல, இவ்வளவு இடையூறு ஏற்படக்கூடிய இடத்திலே நாங்கள் இருக்கிறோமே என்று அவருடைய வார்த்தத்தை சொல்லுகிற போது, இவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டதற்கு ஏதோ ஒரு விதத்திலே நாமும் காரணம் என்று ராமன் வருத்தப்பட்டார். இவர்களுக்கு ஆபத்து என்று தெரிந்த மாத்திரத்திலே நாமே நேரே வந்து ரட்சிக்காமல் இவர்கள் நம்மளை தேடி வந்து சொல்லக்கூடிய அளவில் நடந்து கொள்வோமே என்று மிகவும் கலங்கி வெக்கப்பட்டு நின்றாரா நாம். அப்படிப்பட்ட குணம் உடையவன் என்பதனாலே நாம் அவரை தேடி வந்து எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டா ரொம்ப வருத்தப்படுவாராம். இவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே நாம போயிருக்கணுமே, இவங்க வந்து நம்மகிட்ட சொல்ற அளவுக்கு நம்ம விட்டுட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய நிலையில இருக்கிறது. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போகிற போது எல்லாரும் நிறைவா போவாங்களாம். இவர் என்ன சொன்னாராம், என் மனதிலே வட்டி ஏறிய கடன் போல ஒரு பிரச்சனையோட நான் பரமபதத்துக்கு போறேங்க. அப்படி என்ன பிரச்சனை கண்ணா, எந்த பிரச்சனையோட நீ போறேன்னா, திரௌபதியை அவ்வளவு நேரம் கதற விட்டு பின்தானே நான் போய் காப்பாற்றினேன். அவளுக்கு ஆபத்து வந்தது என்று தெரிந்த நிமிடத்திலே நாம் போய் காப்பாற்றிருக்கேன். அவள் அந்த சபையிலே அவ்வளவு நேரம் கதற விட்டு துன்பப்பட விட்டு அதற்கு பின்னாலே நான் போனது என் மனதிலே வட்டி ஏறிய கடன் போல இருக்கிறது. அந்த நிலை என் வருத்தம் என் மனசுல இருந்து போகாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பகவானை தூயோமாய் வந்து நாம் அப்படின்னு சொல்லவே. நாம் யார்? அவனே தஞ்சம் என்று இருக்கக்கூடியவர் நாம். நாம்னு சொல்லும்போது இங்க நாங்கிற ஆணவம் வந்துடக்கூடாது. அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நாம் வந்து சேவித்தால் அப்படின்னு சொல்லுவோம். குகன் வந்து நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமே, உங்களை எப்படி நான் அர்ச்சனை பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் வேடுவனா இருக்கேன், ஒன்றும் செய்ய வேணாம். எனக்காக பழங்களை பறித்து எனக்காக தேனை எடுத்துக்கொண்டு உன் காலாலே நடந்து வந்தாயே, அதுவே மிகப்பெரிய தவம். அதனால அதே எனக்கு போதும், நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம். தேடி வர வச்சது என்னுடைய தவறு என்று சொல்லக்கூடிய நிலையில இருப்பதனாலே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூய்மையான மலர்கள் சொல்றாங்க. தூய்மையான மலர் என்ன? தூய்மையான மலர்னு சிலது பிரித்து வச்சிருக்கிறாங்களா? சில மலர்கள்லாம் பகவானுக்கு ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. பட்டர்கிட்ட கேட்டாங்க, ஏன் சாமி பகவானுக்கு பிடிக்காத பூவெல்லாம் இருக்கா, அதை அவர் படைச்சு வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறப்ப பட்டர் சொன்னாரு, எந்த மலரும் அவருக்கு ஆகாத மலர் என்பதே இல்லை. கண்டகாலி பூ ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, கண்டகாலி பூ எதுல பூக்கும்? முள்ளு மரத்துல பூக்கும். அதை பறிக்கிறேன்னு பகவானுக்கு பறிக்கிறேன்னு போவாங்க. இவங்க கை பூவுல படுறதை விட முள்ளுல பட்டுரும். அப்படி முள்ளுல பட்ட அடியவர்களுக்கு நோகுமே என்பதனால அந்த மலர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒழிய, பகவானுக்கு வேண்டாத ஆகாத விஷயங்கள் எதுவுமே உலகத்திலே இல்லை. அப்ப தூய மலர்னா உள்ளன்போடு கொண்டு வந்து சேர்ப்பது. கஜேந்திர ஆழ்வான் எதுக்கு தடாகத்துக்குள்ள போனாரு? ஒரு தாமரை எடுத்து பெருமாளுக்கு போடலான்னு போனார். அங்க முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டார். அப்போ உள்ள நினைவு தூய்மையோடு கொண்டு வந்து பகவானுக்கு சேர்க்கக்கூடிய மலர் அந்த தூயமாய் வந்து நான் தூமலர் தூவி சொல்லுங்க. அந்த மலருங்கிறது எதுவாக வேணா இருக்கலாம். அதான் சொல்றாங்க, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு. ஒரு இலை, ஒரு பூவு, ஒரு கனி, ஒண்ணுமில்லை கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் என்னால் முடியாதுங்க. புகைவதும் புரிப்பூவேன்னு என்னால் எதுவுமே கொடுக்க முடியல. நம்மளால் ரொம்ப இறங்கி போயிட்டார். கொஞ்சம் கூழங்க போய் அள்ளி போட்டு அதை தீய வச்சு புகையை போட்டு பெருமாளே இந்த புகையை ஏற்றுக்கன்னா ஏற்றுக்கிறார். கொடுக்குற நினைவு தூய்மையா இருக்கணும். தூய்மைன்னு நான் கொடுக்குறேன் எண்ணத்தோட கொடுக்கக்கூடாது. என்னுடைய பொருளை நான் பகவானுக்கு கொடுத்தேன், என் பேர் அதில் வரல இதில் வரலன்னு கேட்குற நினைவோட கொடுக்குறதுல பிரயோஜனம் இல்லை. அவனுடைய பொருள், அவனுடைய சொத்து, நாம எடுத்து அவர் வேலைக்கே கொடுத்துருக்கோம் நினைக்கணும். பகவான் நமக்கு கொடுத்த சொத்தையும் சுகத்தையும் நாமெல்லாம் இது நம்மளுதுன்னு நினைச்சா அதுவும் ஒரு விதத்திலே திருட்டு என்று சொல்லுகிறார். பகவான் மேலே அணிந்திருக்கிற ஆபரணங்களை நாம திருடிட்டா அதுதான் திருட்டுன்னு நினைக்கிறோம். சிலர் பகவானையே திருடிட்டு போயிடுறாங்க, அதுவும் திருட்டுன்னு சொல்றோம். ஆனா பகவான் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவையும் நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் இது என்னுடையது என்று நினைத்தால் கூட அதுவும் ஒரு விதத்திலே திருட்டு. இது என்னுடையதல்ல, உன்னுடையதை உன்னுடைய வேலை கொடுத்தேன் அப்படின்னு நினைவோட கொடுக்கிறது தான் நாம் தூயமாக கொடுப்பது. அதுதான் அந்த மலர் என்று சொல்லுகிறார். அப்படி தூமலர் தூவி அவனுடைய திருவடிகளிலே கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தோமானால் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவன் செய்து கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா மனசு வாக்கு காயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிகழ்வை செய்ய போறோம்னா அது நல்லதா இருந்தாலும் தீயதா இருந்தாலும் முதல்ல எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மனசு. மனசு நினைக்குது இதை செய்யணும்,
மனசு செய்ய நினைக்கிறத வார்த்தை பேசுது, வார்த்தை பேசின பிறகு இந்த உடம்பு அதை செயல்படுத்துது. இதுதான் ஒரு வரிசை. அதான் மனசு வாக்கு காயம்னு சொல்லுவாங்க. மனம் நினைக்கிறது, வாய் பேசுகிறது, தேகம் அதை செயல்படுத்துகிறது என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது அப்புறம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு இங்க மாறி சொல்றாங்க. ஏன்னா கிரமம் தப்புது. ஏன்னா முதல்ல மனசுல நினைக்கணும், வாயினால பாடணும், அப்புறம் தான் தொழுகணும். இங்க தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது அப்புறம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு பின்பக்கமா வருது. இது ஏன் இப்படி வருது? ஆண்டாள் நாச்சார் ஏன் இப்படி முறைகளை மாறி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா, அவனிடம் அளவு கடந்த பக்தி ஏற்படுகிற போது எதை முன்னே செய்ய வேண்டும், எதை பின்னே செய்ய வேண்டும் என்ற நிலை நமக்கு தெரியாமல் போகுது. ஒரு பெரிய மதிப்பு மிக்க நம்ம வீட்டுக்கு வந்து என்ன செய்யறோம்? சாதாரண ஒருத்தர் வந்தா ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து வாங்க உட்காருங்க என்னன்னு கேட்போம். ஒரு பெரிய விஐபி நினைக்கிற நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம கையாலெல்லாம் பதறி அந்த பதட்டத்துல தண்ணி முத கொடுக்கறதா, காப்பி முத கொடுக்கறதா, அவரை வாங்கன்னு கூப்பிடுறதா, உட்காருங்கன்னு சொல்றதா மனது பேசாம நின்றுடும். அதை போல நமக்கு மிகப்பெரிய விஐபியாக இருக்கிற யாரு? பரமாத்மா. அவரிடம் நாம் அடைய போகிறோங்கிற அந்த பதட்டம் வருகிற போது சில விஷயங்கள் முன்ன பின்ன நடந்தாலும் தவறில்லை. அதை கண்ணன் ஏத்துக்கிறாராம். விதுரர் வேமா வீட்டுக்கு கூட்டு போனார். தூது வந்த கண்ணனை எல்லாரும் ஏன் அரண்மனைக்கு வா, ஏன் அரண்மனைக்கு வான்னு கூப்பிட்டாங்க. விதுரர் போய் என்ன பண்ணாரு? கண்ணா உன் குடிசைக்கு வான்னு கூப்பிட்டாரு. ஓ எனக்கும் ஒரு குடிசை இந்த ஊர்ல இருக்கா, சரி வாரேன்னு வந்தார். கண்ணன் வீட்டுக்கு வந்த பதட்டத்துல விதுரன் என்ன சொல்றாரு? பழம் கொடுக்குறேன்னு பழத்தை எடுத்து உரிச்சாரு. உரிச்சு பழத்தை கீழே போட்டுட்டு பேசிக்கிட்டே தோலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். பேசி முடிச்சுட்டு பார்த்தா பழமெல்லாம் கீழே கிடக்கு, தோலெல்லாம் கண்ணன் சாப்பிட்டார். என்ன கண்ணான்னு? நீ அன்போட கொடுத்த, நீ தோலை கொடுத்தான்னா பழத்தை கொடுத்தான்னா நான் சாப்பிட்டுட்டேன், அதனால ஒன்றும் இல்லை. நீ கொடுத்த நிலைதான் எனக்கு பெரியதே ஒழிய நீ எதை கொடுத்தா என்பது எனக்கு பெரிதில்லை. சபரி கடித்து ருசித்து பார்த்த கொடுத்த பழங்களை சாப்பிட்ட. அப்ப நம்ம கொடுக்கிற நினைவுதான் அங்கே பெருசே ஒழிய எதை கொடுத்தோம் என்பது உயர்ந்தது அல்ல என்பதை சொல்வதைத்தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த நிலையிலே நாம் அவரை சரணாகதி அடைந்து செய்தோமானால் என்ன நடக்கும்? இதுதான் விஷயம். இவ்வளவு சொன்னது அதுக்குண்டான சிறப்பு. நடக்க போற பலன் என்னன்னா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரமான். ஏற்கனவே நம்மளிருந்த பாவங்களும் போய்விடும். அவனை சரணமடைந்த பிறகு நம் கர்மவினையின் தொடர்ச்சியினாலே நம்மளை அறியாமல் சில பாவங்கள் நம்மிடம் வந்திருந்தால் அதுவும் போய்விடும். அதான் சொல்றாரு, போய பிழையும் முன்னாலே என்னிடம் இருந்த குற்றங்களும் புகுதருவான் நின்றனவும் இனிமேல் என்னிடம் அறியாமல் வரப்போகிற பாவங்கள் அனைத்தும் என்னாகும்? தீயினில் தூசாகும் செப்புன்னு. தீயில ஒரு தூசியை கொண்டு போட்டா என்ன ஆகும்? கண்ணுக்கு தெரியாம அழிஞ்சு போகும். அதுபோல என்னிடத்தில் இருக்க கர்மங்கள் அனைத்தும் தொலைந்து நான் நிர்பரனாகி தூயவனாகி உண்மையான பாகவதனாகி அடியவருக்கு அடியவனாகி அவன் ஒருவனுக்கே தஞ்சம் என்ற நிலை நமக்கு ஏற்படும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசரத்திலே சொல்லி, முதலிலே ஏற்பட்ட அந்த சந்தேகமான நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறங்களை நீக்கிவிட்டுத்தான் நாம் இதிலே போய் சேர வேண்டுமா என்ற ஒரு சந்தேகத்தை நமக்கு நிவர்த்தி பண்ணி, நீங்க இங்க வாங்க, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற குறையெல்லாம் தன்னை போல போகும். தங்கத்தை சுத்தம் பண்ணணும்னா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. அந்த தங்கத்தை தூக்கி தீயில போட்டுட்டோம்னா அழுக்கு தன்னால போயிடும், தங்கம் தன்னால ஒதுங்கிடும். அதை போல நாம் நம்பிக்கையோடு இந்த பகவானை சரணடைந்தால் நமக்கு சகலவித நன்மைகளும் ஏற்படும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த 5வது பாசனம் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.